சனி பெயர்ச்சி 2026 சிம்ம ராசிக்கு விபரீத ராஜயோகம் ஏற்படுமா? பொதுவாக இந்த கோச்சார பயிற்சின்றது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கரெக்டாக இது ஜாதகத்துக்கு அப்பாற்பட்டு ராசி நட்சத்திர அடிப்படையில் பார்க்கக்கூடிய பலன். இந்த பலன் 100% கரெக்டாக நடக்குமா அப்படின்னு கேட்டால் 10% நடக்காது. ஏன் நடக்காது அப்படின்னா, ராசி வைத்து நட்சத்திரத்தை வைத்து பொது பலன் பார்ப்பது தவறு. அவங்கவுங்களோட சுய ஜாதகம் தான் உங்களுக்கு பலன்களை தீர்மானிக்கும். அவங்களோட தசாபுத்திகள் தான் பலனை தீர்மானிக்கும். அவங்க ஒரு 20-30 விஷயம் சொல்லுவாங்க. அதில் 1-2 விஷயம் நடக்கும். அது ஏன் நடக்குது? உங்கள் ஜாதக ரீதியாக தான் நடக்கும். நட்சத்திரன்றது நிலை இல்லாதது. சந்திரன் வந்து வேகமாக நகரக்கூடிய கிரகன்றதுனால அந்த கிரகம் நட்சத்திரம் விட்டு நட்சத்திரம் மாறிடும். காலகட்டங்கள் மாற மாற தசாபுத்தி வாயிலாக. உதாரணத்துக்கு இப்போ சிம்மராசியில் பிறந்திருக்கிறாரு. அவருக்கு வயசு ஒரு 50 வயசு ஆகுதுன்னு வச்சுங்களேன். அவருக்கு வந்து இப்போ தசை வந்து குரு தசையோ ஏதோ ஒன்று நடக்கும். எங்கே? துலாத்தில் நடக்கும். நீங்கள் போயிட்டு சிம்ம ராசி அஷ்டமத்து சனினா எங்கே நடக்கும்? துலாத்துக்கு 6ஆம் வீட்டில் தான் வரும். எல்லா கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் நகரக்கூடியது தான். அதுவும் சந்திரன்ற கிரகம் வந்து அதை வைத்து தான் நம்ம ராசி நட்சத்திரம் தீர்மானிக்கிறோம். அது வேகமாக நகரக்கூடியதுன்றதுனால இங்கே ராசி நட்சத்திரம் வந்து நிலை இல்லாதது. ஸோ அதுக்கு நம்ம பலன் பார்க்கறது தவறு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு லக்னம்ன்றது வந்து அவங்களோட இன்வால்மெண்ட்டு, அவங்களோட சிந்தனை எல்லாமே வந்து லக்னம் தான். அந்த லக்னத்துக்கு 8ஆம் வீடு. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தங்க சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு 8ஆம் வீட்டில் வந்து சனி இருக்கிறாரு மீனத்தில். கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு இம்பேக்ட் இருக்குது. அப்படி அவங்களுக்கு எப்படி இம்பேக்ட் கொடுக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு சனி தசை புத்தி அந்தரங்கள் ஏதாவது நடந்து இப்போ அது வந்து சனியோட நட்சத்திரத்திலையோ இருக்கிறான் அப்படின்னா அவங்களுக்கு ஜாதக ரீதியாக 4, 8, 12 தொடர்பு இருந்ததுன்னா அவங்களுக்கு கஷ்டங்கள் கொடுக்கும், விபத்து கொடுக்கும், தோல் சம்பந்தமான வியாதிகள் கொடுக்கும், கால் பகுதியில் பிரச்சனைகள் கொடுக்கும், நீர்னால பிரச்சனைகள் கொடுக்கும், இதெல்லாம் கொடுக்கும். இதே சனி வந்து அவங்களோட ஜாதகத்தில் ஒரு 2, 6, 10 ஒரு பொருளாதாரத்துக்கு நல்லா இருக்குது, இல்லை ஒரு 5, 11 பாவங்களோட தொடர்பு இருக்குது, இல்லை 1, 7, 5, 11 பாவங்களோட தொடர்பு இருக்குன்னா மேரேஜ் ஆகாமல் இருந்தால் மேரேஜ் ஆகும். 2, 4, 10 இருந்தால் பணம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. எப்பவுமே ஒரு தீய பாவங்களோட தொடர்பு இருந்து அதோட அந்தரம் புத்தி நடந்துச்சுன்னா கோச்சாரத்துலேயும் அது 8ஆம் பாவத்துக்குள்ளே போச்சுன்னா லக்னத்துக்கு அது தீய பலன்களை தரும். நீங்கள் பொதுவாக ராசின்ற அடிப்படையில் அஷ்டமத்து சனி எனக்கு தீங்கு தரப்போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது முட்டாள்தனமான வேலை. இதில் நிறைய டீட்டெயில் சொல்லணும். இது கம்மியான நேரம் இருக்கிறதுனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். இதை பற்றி டீட்டெயில் வீடியோ நான் போடுறேன். வந்து கோச்சார பயிற்சி, சனி பயிற்சி, அஷ்டமத்து சனி பலன் தருமான்றதை நான் ஃபுல் வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோவை வந்து கீழே வந்து ப்ளே பட்டன் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பார்த்துங்க. வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.